இதே படத்தோட மாடர்ன் ஸ்பின் ஆஃபா அதர்வா ஆக்டிங்கில் உருவான இதே முரளி படத்தோட ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். இந்த மூவியோட ரன் டைம் பார்த்தீங்கன்னா 2 hours 46 minutes அண்ட் டேரக்டர் கம் ப்ரொடியூசரான ஆகாஷ் பாஸ்கரன் இந்த படத்தை டேரக்ட் பண்ணியிருக்காரு. ஹே காய்ஸ், வெல்கம் டு சினிமேட்டிக்ஸ். இந்த மாதிரி மூவி ரிவ்யூஸ்க்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தென் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு விட்டுருங்க. இந்த படத்தோட ஸ்டோரி சினாப்சிஸ் என்னன்னா, ஓப்பன் பண்ணால் யூஎஸில் அதர்வா அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அவசரமாக இந்தியா கிளம்பிட்டு இருக்காங்க. எதுக்குன்னா அதர்வாவோட மேரேஜ் அட்டன் பண்ணுறதுக்காக. இப்போ ஃப்ளைட்டில் அதர்வாவோட பக்கத்து சீட்டில் ஒரு ஸ்ட்ரேஞ்சராக ஃபகத் ஃபாசிலை மீட் பண்ணுறாங்க. இப்போ அதர்வா லைஃப்பில் இதே முரளி மாதிரி சொல்லாமல் இருந்த காதல் கதைகளை ஃபகத் ஃபாசில்கிட்ட சொல்கிறாங்க. இப்போ அதர்வாவோட பேக் ஸ்டோரி என்ன, அந்த கல்யாண பொண்ணு யார், இவங்க ஏன் அவசரமாக யூஎஸ்லேருந்து இந்தியாவுக்கு கல்யாணத்தை அட்டன் பண்ண போகிறாங்க, இதெல்லாம் தாங்க இந்த இதே முரளி. ஆல்மோஸ்ட் அதர்வா ப்ளே பண்ண இதேவோட பயோபிக்கான இந்த படம் ஆஹா ஓஹோன்னு இல்லாமல் ரொம்ப மோசமாகவும் இல்லாமல் நடுவில் ஒரு மெலிசான கோட்டில் பயணிச்சிருக்காங்க. ஓப்பனிங்கில் லேட் 90s கட்டுற சைல்ட்ஹுட் மெமரிஸ்லாம் நம்மளை நாஸ்டாலஜிக் கடலுக்குள்ளே மூழ்கடிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த சைல்ட்ஹுட் சீக்வன்ஸ்லாம் நல்லா வந்திருக்கு. அடுத்து பழைய இதே முரளியை வச்சு இந்த மாடர்ன் இதே முரளியை ஸ்கெச் பண்ண விதம், அவர் கேரக்டரைசேஷனால் இன்டர்வலையும் கிளைமேக்ஸ்லையும் நடந்த கலாட்டான இந்த 2 பாயிண்ட்லையும் நீட்டான நரேஷனே பண்ணியிருந்தாங்க. இன்டர்வல் சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனில் பேக்ரவுண்டில் ராஜசரோட மியூசிக், இன்னொரு சைடு லவ்வர்ஸ் சொல்ல போராடுற மூமெண்ட்னு ஸ்லோமோவில் ஒன்று பண்ணியிருப்பாங்க பாருங்கள். அதெல்லாம் வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸுங்க படத்தில். கிளைமேக்ஸுமே ஃபகத் ஃபாசிலை வச்சு செம்மையாக ஒன்று எழுதியிருக்காங்க. ஆரம்பத்துலேருந்து கதை கேட்டு மட்டுமே ஒரு கேரக்டரை ஏன்டா ஒரு சூஸ் பண்ணார் நினைக்கும் போது கிளைமேக்ஸில் டேர்னிங் பாயிண்ட்டாக ஒன்று செம்மையாக ஒன்று பண்ணிட்டு போயிட்டாருங்க. சூரியவம்சம் ரெஃபரன்ஸ், ஃபகத் ஃபாசில் ஆர்யாவை கலாய்க்கிறது, அப்புறம் 2-3 அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட்னு அந்த சீன்ஸ்லாம் பயங்கரமாகவே ஒர்க் ஆயிருக்குங்க. இப்போ நான் சொன்னது எல்லாமே அங்கே அங்கேன்னு சில ஒர்க்கான சீன்ஸ் மட்டும்தான். வாவ் மூமெண்ட்ஸ் எந்த அளவுக்கு இருக்கோ ஓ மூமெண்ட்ஸும் அந்த அளவுக்கு இருக்குங்க படத்தில். ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட ரன் டைம் தான் நம்மளை ரொம்ப எக்ஸாஸ்ட்டாக ஃபீல் பண்ண வைக்குது. கதையோட கோருக்கு சம்மந்தமே இல்லாமல் நிறைய சீக்வன்ஸ் வருதுங்க. அதெல்லாம் ஜஸ்ட் டைம் கன்சியூமிங்காக தான் ஃபீல் ஆகுதே தவிர கதையை அடுத்துக்கடுத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு எந்த ஒரு ஹெல்ப்புமே பண்ணவே இல்லை. நிறைய இடங்களில் நம்மளை கன்வின்ஸ் பண்ண மிஸ் பண்ணிடுறாங்க. ஃபைட்டு, ஃப்ரெண்டோட லவ் ட்ராக்குன்னு கதைக்கு சம்மந்தமே இல்லாமல் நிறைய இடங்களில் டேக் டைவர்ஷன் ஆகிடுது. ஹீரோட அளவு அது சொன்ன மிஸ் பண்ண தருணம், மறுபடியும் இன்னொரு லவ் அது சொன்ன மிஸ் பண்ண தருணம்னு இப்படி ரிப்பீட் மோடில் போகிறதால ஹீரோவோட நமக்கு எந்த ஒரு எமோஷனல் கரெக்டும் பெருசாக ஏற்படவே இல்லை. இப்போ லவ் ஃபெயிலியர் ஆனால் மட்டும் என்ன, அடுத்து மறுபடியும் இன்னொரு லவ் பண்ண போகிற அதானே அப்படின்ற மாதிரி ஒரு ரிப்பீட்டட் மோடில் லவ் சீன்ஸ்லாம் எடுத்து வச்சிருக்காங்க. ஆக்டர் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது அதர்வா அவரோட அப்பாவுக்கு ட்ரிபியூட் செய்யும் வகையில் இந்த கேரக்டரை பர்ஃபெக்டாகவே பண்ணி கொடுத்துருக்காரு. பிரித்தி முகுந்தனை சரியாக யூஸ் பண்ணி வந்தாங்க தோணுது. ஏன்னா நல்ல பொட்டன்ஷியல் உள்ள ஆக்டர் அவங்க, இன்னுமே அவங்கள்ட்ட இந்த அவுட்புட் எடுத்துருந்துருக்கலாம். கையடோ ரொமான்ஸ் சீன்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாலும் செகண்ட் ஹாஃபில் ஒரு சின்ன எமோஷனல் சீக்வன்ஸ்க்கு சூப்பராகவே எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் கொடுத்து அவங்களோட கேரக்டராக இருக்க செமையாக கம்ப்ளீட் பண்ணிட்டு போயிடறாங்க. ஃபஃபா ஒரு கெஸ்ட் ரோல் மாதிரி படம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணாலும் கிளைமேக்ஸில் அவருக்குன்னு ஒரு மாஸ் மூமெண்ட்டை கிரியேட் பண்ணி அசால்ட்டாக ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுறாரு. ஹீரோ ஃப்ரெண்டாக வர பரிதாபங்கள் சுதாகர் அவர் சைட்லேருந்து காமெடி சீன்ஸ்லாம் கலக்கியிருக்காருங்க. நட்டி ஒரு மாமாவா அவர் கேரக்டருக்கு தேவையானதை நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து தமன், டிராவிட், ரக்ஷன் எல்லாருமே ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து தமன்ஸ் மியூசிக்கில் சாங்ஸ்லாம் ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி நிறையா வந்தாலும் எல்லாமே தேட்டர் எஃபெக்டில் ரசிக்கும்படி தாங்க இருந்துச்சு. அண்ட் பிஜிஎம்ஸுமே ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபீலே கொடுத்துச்சு. ரிச்சான சினிமோட்டோகிராஃபி ஒர்க்கில் ஃப்ரேம்ஸ்லாம் கலர்ஃபுல்லாகவும் அதே சமயம் ரெஃப்ரெஷிங்காகவும் ஃபீல் ஆச்சு. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் மிட் அண்ட் கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ், ஃபஃபாவோட டிரான்ஸ்ஃபர்மேஷன், அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட்டு, சினிமோட்டோகிராஃபி அண்ட் மியூசிக். நெகட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா லென்த்தான மூவி டியூரேஷன், ரிப்பீட்டேட்டிவ் லவ் சீன்ஸ், எமோஷனலாக கனெக்ட் ஆக முடியாத ஸ்டோரி அண்ட் சம்மந்தமே இல்லாத சப்ளாட்ஸ். ஓவராலாக இதே முரளியோட மாடர்ன் வெர்ஷனான இந்த படம் சூப்பராகவும் இல்லாமல் மோசமாகவும் இல்லாமல் சுமாராக வந்திருக்கு. ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், கோ அண்ட் வாட்ச் த இன்டர்மீடியேட் இதே முரளி. சினிமேட்டிக்ஸ் ரேட்டிங் ஃபார் திஸ் மூவி 6 out of 10. Thank you guys.